யோசுவாவில் மொத்தமே 24 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 24ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் யோசுவா அநேகரை பார்த்து ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனங்களை நேசித்து வழிநடத்தி வந்தாங்க என்பதை அழகாக சூப்பராக சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அந்த தெய்வத்தை நீங்கள் சேவிக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் கேட்கிறார். வசனம் 15 பாருங்களேன், அதுதான் நம்முடைய செய்தியுடைய மைய வசனம். யோசுவா 24 வசனம் 15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அடுத்த மக்களை பார்த்து பார்த்து அவனுடைய பழக்கத்தை இவர்கள் பழகி கொண்டதாக இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நதிக்கு அப்புறத்தில் பிதாக்கள் தொழுது கொண்டு வந்த அந்த தெய்வங்களை பற்றி அங்கே சொல்றாரு. அதை நீங்க சேவிப்பீங்களா? அல்லது நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே அந்த பகுதியில் எமோரியர் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அவங்க வணங்கி கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறது, அந்த தெய்வத்தை உன் தெய்வமாக ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு சொல்றாரு. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் ஒரு குழப்பத்தில் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். எந்த பக்கம் போறது என்று தெரியாம ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அங்கதான் அவர் சொல்றாரு, இன்று என்ன செய்யுங்க, ஒரு தீர்மானத்தை எடுக்கணும்னு சொல்லி பேசுறாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட, கடைசி நாட்களில் வாழ்கிற நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய குழப்பம் இருக்குதுங்க. குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் பக்கமா அல்லது உலகத்தின் பக்கமா என்கிற ஒரு குழப்பம் நம்மை அழுத்துகிறது. லவோதிக்க சபை பாருங்களேன், அந்த லவோதிக்க சபை ஒரு குழப்பத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த லவோதிக்க சபையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, ஒன்று அனலா இரு, இல்லைன்னா குளிரா இரு. நீ வெதுவெதுப்பாய் இருப்பாயின்னு சொன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்லி ஆண்டு பேசுறாங்க. குழப்பத்தில் இருக்குது அந்த சபை. அந்த லவோதிக்க சபை அந்த கதவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டு நிற்கிறார். சபை குழப்பத்தில் இருக்குது. அவரை உள்ள விடலாமா அல்லது அங்கேயே நிற்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்வது போல, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆனா அந்த சபை குழப்பத்தில் இருக்குது. செய்த பாவத்தை தொடர்ந்து செய்யலாமா அல்லது பாவத்தை விட்டு விடலாமா என்கிற ஒரு குழப்பத்தில் இருக்குது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு குழப்பம் இருக்கலாம். அந்த குழப்பத்திலிருந்து ஆண்டவர் இந்த நாளில் ஒரு விடுதலையை தேவன் தர வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் யாரை சார்ந்து இருக்க போகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாம் தேவனையா அல்லது சாத்தானையா, யாரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்று சொன்னால், நாம் தேர்ந்தெடுத்த பிற்பாடு தேவனை சார்ந்து நாம் தேவனை தேர்ந்தெடுத்தால் அதற்குரிய விளைவுகளை நாம் சந்திப்போம். சாத்தானை சார்ந்து அவனுக்குரியதை நம்ம தேர்ந்தெடுத்தால் அதுக்குரிய விளைவுகளை நாம் நிச்சயமாக சந்திப்போம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு 3 சத்தியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆதாம் ஏவாள் தப்பா தீர்மானம் எடுத்துட்டாங்க. நாம தப்பா தீர்மானம் எடுத்துடக்கூடாது. ஒரு 3 சத்தியம் இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய சத்தியத்தை சிந்திக்க போகிறோம். எங்க கூட நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். முதல் சத்தியம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வைத்து ஒரு 3 சத்தியத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதல் சத்தியம் சொன்னா, அந்த வசனம் சொல்றது, இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தெரிந்து கொள் என்று ஆண்டவர் பேசுகிறார். இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்பது எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், தாமதமின்றி உடனே முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம் என்பதை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தாமதம் இல்லாம நாம் என்ன செய்யணுங்க, தேவனுக்காக ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கணும் என்பதை ஆண்டவர் பேசுறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் என்ன பேசுறாங்க பாருங்களேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அன்பானவர்களே, நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற நாள், ஏற்ற ஒரு காலம் எந்த காலம் என்று சொன்னால் இந்த காலம் தான்.
நாளைக்கு நான் மனம் திரும்பிடுவேன், அடுத்த வாரம் நான் சரியாயிடுவேன், அடுத்த மாசம் நான் தேவன் பக்கமா வந்துடுவேன் அப்படி சொல்றதெல்லாம் பொய். இன்றைக்கு நாம உயிரோடு இருக்கிறோம், இன்றைக்கு நான் பார்க்கிறேன், சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன், இந்த நாளிலே நான் தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொன்னால் என்றைக்குமே நான் எடுக்க மாட்டேன். ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்படுவதற்கு சரியான நாள், இன்னைக்கு தான் உன்னுடைய பாவத்தை விடுவதற்கு அருமையான ஒரு நாள், இதை நீ தவற விட்டுறாத என்று ஆண்டவர் பேசுறாங்க. நாளை நமது அல்ல, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அன்பாங்களே, இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், அதெல்லாம் நான் ஆண்டவருக்காக ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. நம்முடைய தீர்க்கதரிசி அழகா ஒரு காரியத்தை சொல்றாங்க, தாமதம் செய்வது சாத்தானின் மிகப்பெரிய ஆயுதம். நாம தாமதம் செய்ய செய்ய அது சாத்தானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஞானஸ்தானம் அடுத்த மாதம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அடுத்த மாதம் கேட்டால் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொல்லி நாட்டில் தள்ளிக்கிட்டே போவாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னால் என்றைக்குமே நம்மளால் தீர்மானம் எடுக்கவே முடியாது. முதல் கருத்து என்னன்னு சொன்னால், நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம், இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சத்தியம் என்னன்னு சொன்னால், அந்த வசனம் பேசுகிறது, பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீங்க. நமக்கு முன்பாக அந்த வசனத்தில் பார்க்கிறபடி அந்த நதிக்கு அப்புறத்தில் பிதாக்கள் தொழுது கொண்டு வந்தாங்களே அந்த தெய்வமா, அல்லது நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல எமோரியர் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, தொழுகை செய்கிறதே, அந்த தெய்வமா என்று அந்த இரண்டு தெய்வத்தை சொல்லிட்டு யோசுவா சொல்றாருங்க, உங்களுக்கு முன்னால ஆண்டவரும் இருக்கிறார், வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தரும் இருக்கிறார், நீங்க யாரை தெரிந்து கொள்ள போறீங்க. ரெண்டு இருக்குது. எரேமியா 21:8 பைபிள் பேசுகிறது, நமக்கு முன்பாக ஆண்டவர் ஜீவ வழியையும் மரண வழியும் வச்சிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்னால ரெண்டு வழி ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்களேன், உபாகமம் 30:19 உபாகமம் 30:19 படிங்களேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னால நான் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததி பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிற அந்த விஷயத்தை நாம நல்லதை நாம் என்ன செய்யணுங்க, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க என்பதை நாம் பார்க்குறோம். தவறான பாதை எப்பொழுதுமே நம்ம கண்களுக்கு இனிமையாக தோன்றும். தப்பான விஷயம் எப்பவுமே நமக்கு கவர்ச்சியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், மனசு இழுக்கிறாப்புல இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பார்வைக்கு நம்முடைய கண்களுக்கு அருமையாக தோன்கிறது எதுவுமே நமக்கு நித்தியம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கும் உலகத்திற்கும் நடுநிலை என்பது எதுவுமே கிடையாது. ஒன்று ஆண்டவர் பக்கம் நிற்கணும், அல்லது உலகத்தின் பக்கமாக நாம் நிற்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைக்க வேண்டும் அல்லது ஒருவனை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய 6:24 நம்ம பைபிளை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். 1 ராஜாக்கள் 18:21 ஆண்டவர் அங்கே பேசுறாங்க. அன்பான தேவனுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். யாக்கோபு 1:8 ஆண்டவர் பேசுறாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நமக்கு முன்னால் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், சனிக்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது இல்லைங்க, எந்த நாள் நம்ம கோயிலுக்கு போகிறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் பக்கம் நிற்கிற பிள்ளைங்க ஆண்டவர் சொன்ன வேதத்தை நம்புவாங்க, வேதத்தின்படி 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பதை அறிக்கை செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறாங்களேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், ஆனால் அது பைபிள் இருக்கிறதா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்த்தால் நம்முடைய தீர்மானம் சரியாக இருக்கும். தேவன் பக்கம் வந்து பாருங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஒன்று, நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். இரண்டாவது, நமக்கு முன்னால் ரெண்டு விஷயம் எப்பவுமே இருக்குது. நாம் ஏதாவது ஒன்றை நாம் கண்டிப்பாக தெரிந்தே ஆக வேண்டும். அது தெரிகிற விஷயம் தேவனுக்கு பிரியமான விஷயமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கடைசியாக ஒரு விஷயம் நான் சொன்னால், அவர் சொல்கிறாரு, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வணங்கலாலும் வணங்குங்க, நீங்கள் குடியிருக்கிற அந்த எமோரியர் வணங்குற தெய்வத்தை நீங்கள் வணங்கலாலும் வணங்குங்க, ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா ஒரு தீர்மானத்தை எடுத்தாருங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம என்ன செய்யணும், ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலையில நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். யோசுவாவை போல அவங்கள பார்க்காதீங்க, இவங்கள பார்க்காதீங்க, அவங்க அந்த தெய்வத்தை வணங்கலாம், இவங்க இந்த தெய்வத்தை வணங்கலாம், ஆனால் நான் அறிந்து கொண்ட அந்த மெய்யான தெய்வமாகிய ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நான் அவரையே சேவிப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பார்த்தீங்களா? இது குடும்ப ஒரு தலைவன் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் எடுக்க வேண்டிய தீர்மானம், நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் பக்கம் தான் நிற்போம். ஆண்டவர் பக்கத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் விலகி நாங்கள் சென்று விட மாட்டோம் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். நம்ம வீட்டில் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முதன்மையான ஒரு இடத்தை ஆண்டவருக்கு மட்டுமே தர வேண்டும். சங்கீதம் 101 சங்கீதம் வசனம் 2 வசனம் அற்புதமான வசனம். ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வசனம் பாருங்களேன். 101 சங்கீதம் 2 வசனம். உத்தமமான வழியிலே நிதானமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? எப்பொழுது என்னிடத்தில் வருவீங்க? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் என்ன செய்வேன்? நடந்து கொள்வேன். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழணும். யோபு பாருங்க, குடும்பத்தை அவர் ஆதாயப்படுத்துறார். நோவா குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தினார். ஆபிரகாம் அவனும் அவன் பிள்ளைகளும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் என்னை பத்தி சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆதி அவன் 18:18. இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீடு முழுவதும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சுயப்பும் சொல்லப்பட்ட வசனம். நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த வசனம் என் குடும்பம் முழுவதும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். என் குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குடும்பம் முழுவதும் ஆண்டவரையே சேவிக்க வேண்டும். என் குடும்பம் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். குடும்பம் முழுவதும் நான் ஜெபம் பண்ணணும். குடும்பம் முழுவதும் நான் பைபிள் படிக்கணும். முழுமையாக தேவன் பக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம திருக்கசி எழுதுறாங்க, குடும்ப ஆராதனை தேவனுடைய ஆசீர்வாதத்தை வீட்டில் தங்க வைக்கும் முக்கிய கருவி. குடும்ப ஆராதனை பைபிள் சர்ச்சில் வரோம். இப்போ ஒரு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம்? மற்ற 6 நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்கி எழுந்தோடனே வேலைக்கு போவோம், வருவோம். ஆனால் குடும்ப ஆராதனை என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வீட்டில் தங்க வைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு கருவி, ஒரு ஆயுதம். இதை நம்ம தொலைச்சிட்டா வீட்டில் ஆசீர்வாதம் தங்காதுங்க. இந்த சத்தியத்தை கேட்க நம்ம ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் பக்கமாக நம்ம குடும்பமாய் நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாங்க என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்று தேவனை தேர்ந்தெடுப்பது நாளைய நாளுக்கான வலிமையும் நித்தியத்தையும் நமக்கு தந்துடும். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம்னு சொன்ன ஸ்ட்ராங்கா, அது நாளைக்கு நமக்கு ஒரு வல்லமையை நமக்கு கொடுத்துரும். இன்னைக்கே நம்ம சரியான தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னா நாளைக்கும் சரியான தீர்மானத்தை எடுக்க மாட்டோம். இன்னைக்கு பாவத்தை ஜெயிக்காதவங்க நாளைக்கும் பாவத்தை ஜெயிக்க மாட்டாங்க. தொடர்ந்து பாவத்தில் இருப்பாங்க. இன்றைக்கு பாவத்தை எதிர்க்கிற பிள்ளைங்க நாளைக்கும் பாவம் தான் எதிர்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். சத்தியத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக தீர்மானத்தை எடுக்கணும். இன்று எது கடினமாக தோன்றினாலும் தேவனுடைய பாதையை தேர்ந்தெடுப்பதால் அதன் முடிவு நித்திய வாழ்வாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும் என்பதை தேவன் பேசுறாங்க. சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே, விசுவாசிகள் தினந்தோறும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே ஒரு தேர்வு செய்ய வேண்டும். ஆண்டவர் பக்கமா நான் சாத்தான் பக்கமா என்ற ஒரு தேர்வை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்று தேவனுக்கு விசுவாசமாக நிற்கும் முடிவு நாளைய தினத்திற்கு அது வல்லமையை தரும் என்று சொல்லி அவங்க எழுதுறாங்க. தினம் தினம் நாம் ஒவ்வொரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். இந்த சத்தியத்தில் நாம் படித்த ஒரு 3 கருத்து, முக்கியமான கருத்து. நம்ம தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் நாம் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறோம். சரியானதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு முன்னால் 2 விஷயம் கண்டிப்பாக வந்து நிற்குது. அதில் நல்லதை, தேவனுக்கு பிரியமான அந்த காரியத்தை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். மூன்றாவது, ஒருவேளை மற்றவங்க தப்பாக தேர்ந்தெடுக்கலாம், நீங்களும் நானும் சொல்லணும், யோசுவா போல நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவர் பக்கமாக நிற்க வேண்டும். ஆண்டவர் பக்கமாக நிற்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. யோசேப்பு பாருங்க, தேவன் பக்கமாக நிற்கும் போது தேவன் அவன் அந்த தேசத்தில் உயர்த்தினார் அல்லவா? சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.